Slide 11. CapEx crowded out lowest in peer groups. நுகர் செலவுகள் கட்டாய நிலையான செலவுகளும் பெரும்பாலான வருவாய் சாப்பிடுறதனால் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒதுக்கப்படும் நிதி கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது. நமது மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிஎஸ்டிபின் 1.44 குறைந்து உள்ளது. இது ஒப்பிடும் மாநிலங்கள் பட்டியலில் மிகவும் குறைந்த அளவாகும். குஜராத் தனது ஜிஎஸ்டிபின் 2.86 அளவிற்கு முதலீடு செய்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதில் பாதி அளவான முதலீட்டை மேற்கொள்கிறது. மொத்த அரசு செலவினத்தில் மூலதன உருவாக்குவதற்கான பங்கு தமிழ்நாட்டில் வெறும் 11.8 மட்டுமே. இது விகிதம் குஜராத்தில் 26.8 ஆகும். கர்நாடகாவில் 17 உள்ளது. நாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் தொடக்கத்தில் இருந்து 1.79 என்ற நமது சொந்த விகிதத்தை கூட தக்க வைத்திருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் கூடுதலாக 28,217 கோடியை மதிப்பிலான சொத்துக்களை உருவாக்கியிருப்போம். அந்த தொகையில் 1000 கிலோமீட்டருக்கு அதிக நெடுஞ்சாலைகள் அமைக்க முடியும் அல்லது 30 அதிநவீன சிறப்பு மருத்துவமனைகள் உருவாக்க முடியும் அல்லது 2000 பள்ளி கட்டிடங்கள் கட்டியிருக்க முடியும். மேலும் இந்த பாதிப்பு ஒரு ஆண்டுக்குள் முடிவதில்லை. அது தொடர்ச்சியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் தனியார் முதலீடுகள் பெரும்பாலும் அரசின் உள்கட்டமைப்பு முதலீடுகளை பின்பற்றுகின்றன. எனவே மூலதன செலவினத்தை புறக்கணிப்பது தமிழ்நாட்டின் பொருளாதார இலக்கை நேரடியாக அச்சுறுத்துகிறது. ஒரு உதாரணம், தினசரி செலவுகளை சமாளிப்பதற்காக வீட்டை பராமரிப்பதையும் பழுது பார்ப்பதையும் நிறுத்திய ஒரு குடும்பத்தை நினைத்து பாருங்கள். காலப்போக்கில் சுவர்களின் விரிசல்கள் பெருகும், வீட்டின் மதிப்பு குறையும். புதிய முதலீட்டாளர்கள் அல்லது வாங்குபவர்கள் நன்றாக பராமரிக்கப்பட்ட அண்டை வீட்டாருக்கு செல்வார்கள். அதுபோலவே உள்கட்டமைப்பில் முதலீடு செய்யாத பொருளாதாரம் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் திறனை இழக்கத் தொடங்கும். ஸ்லைட் 12. FRBM compliance rules revised never met. சட்டப்படி நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் ஜிஎஸ்டிபின் 3% என்ற வரம்பறிவில் உள் இருக்க வேண்டும். ஆனால் கொரோனா காலத்திற்கு பிறகு அந்த ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த வரம்பு மீறப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் நிதி பற்றாக்குறை ரூபாய் 1,33,208 கோடியாக உயர்ந்துள்ளது. இது வரலாற்றிலேயே பதிவான மிக உயர்ந்த முழுமையான பற்றாக்குறை ஆகும். 2003 ஆண்டு முதல் நிதி பொறுப்பு சட்டம் பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் பல முறை திருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் இலக்கு எட்டப்படாததால் அதை அடைவதற்கான காலக்கெடு மேலும் தள்ளி போடப்பட்டுள்ளது. இருப்பினும் சமீபத்திய 2025-26 இலக்கு மீறப்பட்டுள்ளது. தற்போது 3.8 என்ற அளவில் இருக்கும் நிதி பற்றாக்குறை கடுமையான நிதி சவால்களை எதிர்கொண்டு வரும். பஞ்சாப் மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களின் நிலைக்கு தமிழ்நாட்டு கொண்டு சென்றுள்ளது. அதே நேரத்தில் குஜராத்தின் நிதி பற்றாக்குறை வெறும் 1.9 மட்டுமே உள்ளது. மேலும் இந்திய கணக்காய்வாளர் மற்றும் தலைமை CAG ஒரு ஆழமான கவலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் உண்மையான நிதி பற்றாக்குறை பட்ஜெட் மதிப்பீடில் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் கூறப்பட்ட அளவை விட அதிகமாக உள்ளது. அதாவது சட்டமன்றத்திற்கு தொடர்ந்து மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கையூட்டும் எண்ணிக்கைகளை வழங்கப்பட்டு வந்துட்டிருக்கு என்பது அதன் பொருள். எனவே நிதி நிலைமை சீர் செய்வதோடு மட்டுமல்லாமல் அரசின் நிதி அறிக்கைகள் மீதான நம்பிக்கைத்தன்மையும் மீட்டு எடுப்பது தீர்வின் முக்கிய அங்கமாகும். ஒரு உதாரணம், இந்த கடனை நிச்சயம் அடைந்து விடுவோம் என்று அலாரம் வைத்துவிட்டு
20 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து ஒத்தி வைத்து வருவதைப் போல், அதாவது ஜனவரி மாதம் குடும்பத்தினரிடம் இந்த ஆண்டாவது சேமிப்போம் என்று கூறிக்கொண்டே 20 ஆண்டுகளாக எதுவும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டா அதுதான் சூழலிப்பு. ஸ்லைட் 13. Contingent liabilities, the hidden debt. இன்னைக்கு தலைமை செய்திகளில் தெரியும் கடன் எண்ணிக்கை தாண்டி மறைந்து இருக்கும் நிதி சுமையை பார்ப்போம். நேரடி அரசு கடனை உள்ளே ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு அப்பால் மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்களில் ரூபாய் 3,18,176 கோடி அளவிலான மறைமுக ஆஃப் பட்ஜெட் பொறுப்புகள் உள்ளன. இதனால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. இதில் மிகப்பெரிய ஆபத்து மின்துறையில்தான் உள்ளது. தமிழ்நாடு மின்வாரிய குழுமம் டிஎன்இபி குரூப் ரூபாய் 1,82,361 கோடி அளவிலான குவிந்த இழப்புகளையும் 2,47,130 கோடி கடனையும் சுமந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்படுவதற்கு மட்டுமே அரசு ரூபாய் 1,45,185 கோடி பொது நிதியை வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் உத்தரவின் காரணமாக அடுத்த 5 ஆண்டுக்கு கூடுதலாக ரூபாய் 11,800 கோடி வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. அதேபோல் மாநில போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் 72,607 கோடி இழப்பை சந்தித்து உள்ளன. அவை இயங்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 78.81 செலவாகும் நிலையில் வருவாயாக கிடைப்பது வெறும் 25 ரூபாய் மட்டுமே. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்தின் சிவில் சப்ளைஸ் செயல்பாடு மூலதன கடன் 27,181 கோடியாக உயர்ந்துள்ளது. இதற்கான முக்கிய காரணம் உயர்ந்துள்ளது. உதாரணம், ஒரு தந்தை நஷ்டத்தில் இயங்கும் 3 குடும்ப கடைகளுக்காக அமைதியாக ஜாமீன்தாராக கையெழுத்திட்டு உள்ளார் என்று நினைத்து பாருங்கள். அந்த கடன்கள் அவரது பெயரில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டுதோறும் அந்த கடைகள் மேலும் நஷ்டமாகின்றன. ஜாமீன் பொறுப்புகள் பெருகி கொண்டே செல்கின்றன. ஒரு நாள் அந்த கடன்களுக்கான முழு பொறுப்பையும் அவருடைய கதவை தட்டும். அதுபோலவே பொதுத்துறை நிறுவனங்கள் இழப்புகளுக்கு கடன்களும் இறுதியில் மாநில அரசின் நிதி சுமையாக மாறுகின்றன. ஸ்லைட் 14. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.